ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2014 ஒரு கெனடியன் சர்வைவல் ஹாரர் ட்ராமாவாக வெளியான பேக் கண்ட்ரி. இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். வெக்கேஷன் டைமில் ஒரு கேம்பிங் ட்ரிப்பு போகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய காதலியை கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற படத்துடைய கதாநாயகன் பிளான் படியே போகிறாரு. ஆனால் போன இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் அலெக்ஸ். அவருக்கு ஒரு லவ்வரு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. அவங்களுடைய பேர் ஜென். இவங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். படத்துடைய முதல் காட்சியாகவே ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஏதோ ஒரு உயிரினம், ஏதோ ஒரு விஷயம் இறந்து கிடக்குது. அது ரொம்ப நாளாக கிடக்குது. அது என்னன்னே நமக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் கேமராவை அப்படியே கீழே டில் பண்ணி கீழே பேன் பண்ணி இறக்குனா வெறும் மூச்சை மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரியுது. சவுண்ட் டிசைனிங்கில் அந்த சத்தம் மட்டும்தான் கிளியராக கேட்குது. அது என்னன்னு காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவான அலெக்ஸும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஜென் ரெண்டு பேரும் சேர்ந்து வெக்கேஷன் டைமு ஜாலியாக நம்ம ஒரு கேம்பிங் ட்ரிப்பு ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. அது பார்க்கு அப்படின்னா பேருக்கு தான் அது பார்க்கு. உண்மையாக அது ஒரு அடர்ந்த காடு, ஒரு மலைப்பகுதி, எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அதுக்குள்ளே அழகான ஆறுகள், ஏரிகள் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல போய் நம்மளுடைய வெக்கேஷனை ஜாலியாக நம்ம லவ்வரோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ அவருடைய லவ்வரை கூட்டிட்டு அங்கே போகிறார். போனால் அந்த பார்க்குக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி ரூம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போனால் இவர் சொல்கிறாரு, நான் இந்த பேரில் தான் பதிவு பண்ணேன், நான் உள்ளே போகிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு டூரிசம் ஸ்பாட்டு மாதிரி, காலையில் நீங்கள் சேஃபாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதியாகத்தான் அதை காமிக்கிறாங்க நமக்கு. இவர் அந்த செக்யூரிட்டி கிட்ட போய் கேட்குறாரு, சார் இந்த பேரில் நான் பதிவு பண்ணியிருக்கேன், நாங்கள் போகிறோம் உள்ள அப்படின்ன உடனே செக்யூரிட்டி ஒன்று என்ன பண்ணுறாரு, ஒரு மேப் எடுத்து கையில் கொடுத்து, இந்த மேப்பை நீங்கள் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஹீரோ திருப்பி சொல்கிறாப்புல, பாஸே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி வர்ற ஏரியா இது. இந்த காட்டுக்குள்ளே ஒரு இந்து இடுக்கு சந்தெல்லாம் எல்லாம் நமக்கு மனப்பாடம், கிளியராக போயிட்டு வந்துடுவோம், எங்களுக்கு இந்த மேப்பெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாரு அவர். இப்போ அந்த செக்யூரிட்டி திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இது கிட்டத்தட்ட இந்த சீசனே முடிய போகிற தருணம். வானிலை எந்த டைமில் எப்படி வேணாலும் மாறும். நீங்கள் உள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் காலையிலையா மதியானமாக நைட்டே அப்படின்னே தெரியாத அளவுக்கு பல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த மேப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஹீரோ கடைசி வரைக்கும் பிடிவாதமாக எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அந்த மேப்பையும் வாங்காமல் அங்கேருந்து லவ்வரை கூப்பிட்டு கிளம்புறாரு காரில். இப்போது இங்கே இருந்து அவங்க கொஞ்சம் தூரம் காரில் உள்ளே போயிட்டு அங்கே ஒரு அழகான ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு முன்னாடி காரை நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு அங்கே இருந்து படகு, இந்த துடுப்பு போட்டு போகிற படகு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி படகுல ரெண்டு பேரும் ஏறி உட்காந்து ஏரியுடைய ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகணும். அந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி இன்னுமே அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே அந்த பக்கம் ஏரியிலேருந்து மேலே ஏறினதுக்கப்புறம் இந்த போட்டை இவங்களே இழுத்து மேலே தூக்கி போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ தனி ஆளாக அந்த போட்டை மேலே இழுத்து போடும்போது கவுத்தி போடுறேன்னா அவர் காலிலேயே போட்டுறாரு ஒரு பக்கம். இதில் அவர் கொஞ்சம் பெயின் அங்கேயே ஆரம்பிச்சிருது. சரி பரவாயில்ல, வந்துட்டோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வரை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறார். இப்படி இவங்க அந்த வெக்கேஷனில் ஜாலியாக ஒரு கேம்பிங் ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆரம்பித்த இவங்களுடைய பயணம் கடைசியாக எப்படி முடிஞ்சது, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய இயக்குனரான ஆடம் மெக்டொனால்டுக்கு இது முதல் படமா. ஒரு முதல் படம் கம்மியான பட்ஜெட்டில் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். கம்மியான பட்ஜெட்டில் படம் இருக்கணும், ஆனால் அந்த படம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஓகே, நம்ம ஒரு சர்வைவல் ட்ராமாவே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிட்டாரு. பட் இருந்தாலும் முதல் படம் அப்படின்னாலே பல பேர் பல இடங்களில் ரொம்ப அம்மிச்சூராக வந்து சொதப்பி வச்சுருவாங்க. ஆனால் இந்த டேரக்டர் அதை ரொம்ப நீட்டாக தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல ஒரு அட்டம்ப்ட்டு சர்வைவல் ட்ராமாவை பொறுத்தளவுக்கு. ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இது பேசிக்காக ஒரு சர்வைவல் ட்ராமா. இது வந்து நீங்கள் 127 ஹவர்ஸ் படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, கேஸ்டவே படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த படங்கள் எல்லாமே பொதுவாக ஆரம்பத்தில் கதாநாயகனோ கதாநாயகியோ யாரோ ஒரு கதாபாத்திரம் வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு 10-15 நிமிஷம் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு எங்கேருந்து எங்கே கிளம்புறாங்க இது எல்லாத்தையும் காமிப்பாங்க ஒரு 20 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிரச்சனையை சந்தித்து ஏதாவது ஒரு இடத்துல போய் தனியாக மாட்டிப்பாங்க, தப்பிக்கவே முடியாதபடி. அடுத்த 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அந்த இடத்த விட்டு கடைசியாக உயிரோடு தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதைக்களமாக இருக்கும். இந்த படமும் அதே பேட்டர்னில் அதே மாதிரி ஒரு சர்வைவல் ட்ராமா தான். பட் ரொம்ப நீட்டாக பண்ணப்பட்ட ஒரு ட்ராமா அப்படின்னு நான் சொல்லுவேன்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் அலெக்ஸ். அவருடைய லவரை கூப்பிட்டு உள்ளே போகிறாரு. திருப்பி அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது கதைக்களமாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே இந்த படம் மார்க் அப்படிங்கிற ஒரு நபர் அவருடைய லவரை கூப்பிட்டு, கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேம்பிங் ட்ரிப்பு போனார். அவருக்கு என்ன நடந்ததுங்கிற உண்மை சம்பவம் அது உண்மையாகவே நடந்த கதை. அவங்களுடைய கதையை பேஸ் பண்ணி தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கற்பனையை கலந்து இவங்க கதையை கடைசி கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ். இந்த 2 பேர் தான் முக்கியமான ஒரு ரோலாக உள்ள கதை நெடுகிலும் வர்ற நபர்கள். ஒன்று ஹீரோவாக ப்ளே பண்ண ஜெஃப் ரூப், 2வது ஹீரோயினாக ப்ளே பண்ண மிஸ்ஸி பெருகிராம். இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸு ஹீரோவோட இன்னும் டாப் நாச்சாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். 4வது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சினிமோட்டோகிராஃபர் என்ன கிறிஸ்டியனுடைய ஒர்க்கு. இந்த படம் நெடுகிலும் முதல் பாதியை ஒரு காடு எவ்வளவு அழகாக ரம்யமாக பிரமிப்பாக இருக்குல்ல, அப்படிங்கிற மாதிரி ஒரு காடை காமிச்சிட்டு அதே காடை சாமி இது காடாடா இங்கெல்லாம் எவனா வருவானா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை நமக்கு கடத்துகிற அளவுக்கு அவருடைய சினிமோட்டோகிராஃபியில் செகண்ட் ஹாஃபாக கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி டோன் அப் பண்ணியிருக்காரு. ஸோ சினிமோட்டோகிராஃபி இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். குறிப்பாக முதல்ல அவங்க காமிக்கிற எல்லா காட்சிகளாகட்டும், அந்த ஏரியில் அந்த படகை துடுப்பு போட்டு 2 பேர் போகிறாங்கல்ல, அங்கே ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் இருக்கும். அவ்வளவு அற்புதமாக ஒரு ஷாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்க்குறதுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் கண்களுக்கு. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது. அதை ஆக்சுவலி ஒரு சில அடல்ட் கான்டென்ட் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது 240 பிக்சலில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது 360 பிக்சலில் டவுன்லோட் ஆகுது. இதை நீங்கள் MX பிளேயரில் ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் அங்கே சப்டைட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.